வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூலியன் சிபிஜா. அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கான சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இந்த வருடத்திற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ஆரம்பம். 2016ஆம் ஆண்டிற்கான வாக்காளர் இழப்பு திருத்தம் மீதான மேன்முறையீட்டிற்கு வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் நேற்றைய தினம் நள்ளிரவுடன் நிறைவு. யாழ் தளிப்பளையில் உள்ள ராணுவத்தினர் வசமுள்ள 454 ஏக்கர் தனியார் காணிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை. ஆரம்ப பள்ளியில் பயிலும் மாணவன் ஒருவனின் துப்பாக்கி சூட்டிற்கு இலக்காகி அந்த மாணவனின் தந்தை உயிரிழந்த சம்பவம் அமெரிக்காவின் கரோலினாவில் பதிவாகியது. தொடர்பது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. முல்லேரியா வடக்கு பகுதியில் சட்டவிரோதமாக மணல் அகழ்வில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் வாகனங்களை பயன்படுத்தி இந்த இடத்தில் மணல் அகழ்வில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விடயம் தொடர்பாக 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது மணல் அகற்றும் வாகனங்கள் 3 மற்றும் 3 லாரிகளின் பரிசாரனால் கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். வெளிப்பன பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் 2 பிள்ளைகள் உள்ளிட்ட 3 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். வெளிப்பன 4ஆம் கட்டை பகுதியில் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த சிலரால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். நேற்றிரவு 7 மணி அளவில் இந்த சம்பவம் பதிவாகியது. இதன்போது 37 வயதான பெண் உயிரிழந்தார். மேலும் 47 வயதான ஆணொருவர் காயமடைந்துள்ளதுடன் 3.5 வயது பெண் குழந்தையொன்றும் 1.5 வயது ஆண் குழந்தையொன்றும் சம்பவத்தில் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் நாகொட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த 4 பேரால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளியுறவு பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யாழ் தளிப்பளையில் உள்ள ராணுவத்தினர் வசமுள்ள 454 ஏக்கர் தனியார் காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த காணிகளை இந்த வருட இறுதிக்குள் விடுவிப்பதற்கு பாதுகாப்பு அமைச்சர் தீர்மானம் மேற்கொண்டுள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் வேலாயுதன் சிவஞான ஜோதி தெரிவித்துள்ளார். அதிமேதகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களின் அறிவுறுத்தலிலும் வழிகாட்டலிலும் பாதுகாப்பு அமைச்சு 454 ஏக்கர் தனியார் காணிகளை இந்த வருடத்துக்குள்ள தெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவிலே குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே விடுவிப்பதற்கு தீர்மானம் எடுத்துள்ளது. இதிலே காங்கேசன் துறையிலே மேற்கு பகுதி J233 கிட்டத்தட்ட 83 ஏக்கர் காணிகள், காங்கேசன் துறை மத்திய பகுதி J234 15.67 ஏக்கர் காணிகளும், காங்கேசன் துறை வடக்கு 235 28 ஏக்கர் காணிகளும், தையிட்டி கிழக்கு J247 77.2 ஏக்கர் காணிகளும், தையிட்டி வடக்கு J250 249 ஏக்கர் காணிகளுமாக மொத்தம் 454 ஏக்கர் காணிகள் இந்த வருடத்திற்குள் விடுவிப்பதற்கு அவர்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். விடுவிக்கப்படும் காணிகளில் அதன் உரிமையாளர்களுக்கு தேவையான வீட்டுத் திட்டங்களை வழங்குவதற்கும் மீள்குடியேற்ற அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவிய 3 தசாப்த கால யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு வெளிநாடுகளில் பலர் அகதிகளாக தஞ்சமடைந்துள்ளனர். அந்த வகையில் இந்தியாவின் பல மாவட்டங்களில் லட்சக்கணக்கானவர்கள் பல அகதி முகாம்களில் தொடர்ந்தும் தங்கியுள்ளனர். அவ்வாறு தஞ்சமடைந்தவர்களில் 76 இலங்கை அகதிகள் தமிழகத்திலிருந்து இன்று நாடு திரும்ப உள்ளனர். திருச்சியிலிருந்து 41 பேரும், சென்னையிலிருந்து 35 பேரும் நாடு திரும்ப உள்ளதாகவும் மேல்குடியேற்ற அமைச்சு தெரிவித்துள்ளது. வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, மாத்தளை, யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களை தமிழகத்திலிருந்து வருகை தரவுள்ளனர். நாடு திரும்பும் இலங்கை அகதிகளுக்கான இலவச விமான பயணச்சீட்டுகள் ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தினால் வழங்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
2016 ஆண்டிற்கான வாக்காளர் டாப்பு திருத்தம் மீதான மேன்முறையீட்டிற்கு வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு வந்தது. கிடைத்துள்ள மேன்முறையீடுகளுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது தெரிவித்துள்ளார். விசாரணைகளின் பின்னர் இந்த வருடத்திற்கான வாக்காளர் டாப்பு நவம்பர் மாதம் முதல் வாரத்திற்குள் தேர்தல்கள் ஆணையாளரால் அத்தாட்சிப்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மாவட்ட தேர்தல்கள் தெரிவத்தாட்சி அலுவலகத்தினால் மேன்முறையீடுகள் சேகரிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. நாட்டில் நிலவும் இன்றைய வானிலை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹி. மணிக்கவும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி சூரியகுமாரன் தற்போது நம்முடன் இணைப்பினை ஏற்படுத்தியுள்ளார். நாட்டிலும் வளிமண்டலவியல் திணைக்கள தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி சூரியகுமாரன். நாட்டிலும் அம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் ஊடான மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களிலும் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 வரையான கிலோமீட்டர் வேகத்தில் சற்று பலமான காற்று வீசக்கூடும். மேற்கு, மத்திய, சப்ரகும, வடக்கு, மேற்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் இந்த சிதலவான மழை காணப்படும். பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் கிழக்கு மற்றும் ஊவ மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை முதல் திருகோணமலை ஊடான மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியம் மற்றும் கொழும்பு முதல் காலி ஊடான மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் ஏனைய கடல் பிராந்தியங்களில் சீரான காலநிலையே தொடரும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மண்டலத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவேற்ற வருகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தி அறிக்கையை 10:25 மற்றும் 11:25 மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை மதியம் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் சக்தி தொலைக்காட்சி வழங்கும் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.